ஆமா. திருச்சிற்றம்பலம். தில்லை வாழந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி. எல்லையவள் புராணத்தை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குன்றத்தோர் செக்கிழாரடி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருத்தொண்டர் தொகையடியாரும் சுந்தரர் இயற்றிய முதலாவது பாட்டு. தில்லை வாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனாற்கடியேன் இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமாமிக வல்ல மெய்ப்பொருளுக்கு அடியேன் விரிபொழில் சூழ் குன்றையா பிறல் மண்டற்கடியேன் அல்லி மென்முல்லையந்த அமர் நீதிக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். நாங்கள் இன்றைக்கு திரு தொண்டர் புராணத்தில் ஏர்கோன் கலிக்காமற்ற கதையில் இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது 3271. கூற்று தைத்தார் திருக்கோகுடி கோயில் நன்னி கோபுரத்தை தொழுது புகுந்தன்பர் சூழ ஏற்ற பெருங்காதலினால் இறைஞ்சி ஏத்தி எல்லையிலா பெருமகிழ்ச்சி மனத்திலைத பொற்று சைத்து புரைந்து அணைந்து பதியின் வைகி புனிதரவர் தமை நினையும் இன்பம் கூறிச் சாற்றியமை திருப்பதிகம் சிம்மாந்தென்னும் திருப்பதிகம் என்னண்டி அது திருப்பதிகம் சிம்மாந்தென்னும் தமிழ் மாலை புனைந்தங்கு சாறு நாளில் கூற்றுவனை உதைத்த சிவபெருமானின் கொகுடி கோயிலை கஞ்சிமாந்தென்னும் என்ன கிழவ என்ன வேண்டு வரும் பாப்போம். திருப்பதிகம் சிம்மாந்து. ஓகே. கூற்றுவனை உதைத்த சிவபெருமானின் கொகுடி கோயிலை சேர்ந்து முதலில் கோபுரத்தை தொழுது உள்ளே பூந்து தொண்டர்களுடன் சூழ்ந்து வர பொருந்திய விருப்பத்தினால் வணங்கி துதித்து அளவற்ற பெருமகிழ்ச்சி மனத்தில் பொருந்த துதித்து இறைவரை நினைத்ததால் வரும் இன்பத்தை எடுத்து சொல்லிய திருப்பதிகமான சிம்மாந்து எனத் தொடங்கும் தமிழ் மாலையை புனைந்து பாடி அங்கே தங்கியிருந்தார். அந்நாள்களில் முத்திசரி என்று தொடங்குங்க, அப்படி ஓடரின்படி வரட்டும். 3272 பாடல்கள். கண்ணுதர விரும்பு கருப்பறியலூரை கைதொழுது நீங்கி போய்க் கயல்கள் பாயும் மண்ணிவளம் படிக்கரையை நன்னி அங்கு மாதொரு பாகத்தவர் தாழ் வணங்கி போற்றி எண்ணில் புகழ் பதிகமும் முன்னவன் என்றேத்தி ஏகுவார் வாழ்வொளி புத்தூரைதாது புண்ணியனார் பொம்பொழுது நினைந்து மீண்டு புகுகின்றார் தரைக்கலன் என்றெடுத்து போற்றி. தெளிவுரை. நெற்றிக்கண்ணையுடைய சேருமான் விரும்பி வீற்றிருக்கின்ற திருக்கற்பர்கலூரை கைதொழுது வணங்கி சென்று கயல் மீன்கள் பாய்வதற்கு இடமான நீர்வளம் வாய்ந்த திருப்பழனம் என்ற பதியை அடைந்து படிக்கரையை சேர்ந்து அங்கு உமையொரு பாகரான இறைவரின் திருவடிகளை வணங்கி துதித்து அளவற்ற புகழை கொண்ட திருப்பதிகத்தையும் முன்னவன் என தொடங்கி பாடி துதித்து மேலே செல்வாராய் திருவாழ்கொழி புத்தூரை சேராமல் புண்ணியரான நம்பிகள் போகும்போது எண்ணிக்கொண்டு மீண்டும் திரும்பி தலைக்கலன் என தொடங்கி போற்றியவாறு புகழானார். திருச்சிற்றம்பலம். திருப்பதிகம் பாடியே சென்றங்கைதி தேவர் பெருமானார் தங்கோயில் வாயில் உருப்பொழியும் மயிர் புலகம் பிறவத்தாழ்ந்தே உள்ளணைந்து பணிந்தேத்தி உருகுமன்பால் பெரும்
பெருப்பரையன் மடப்பாவை இடப்பாலனை போட்டிசைத்து புறம்போந்து தங்கி பூமன் கருப்பு வயல் வாழ்கொழி புத்தூரை நீக்கி காநாட்டு முள்ளூரை கலந்தபோது திருப்பதிகத்தை பாடி அங்கு சென்று அடைந்து தேவரின் தலைவரான சிவபெருமானின் கோயில் வாயிலை உடலில் விளங்கும் மயிர்கூச்சரி பொருந்த வணங்கி உள்ளே புகுந்து பணிந்து துதித்து மலையரசன் மகளான உமையம்மையாரை இடப்பாகத்தில் கொண்ட இறைவரை துதித்து வெளியே வந்து தங்கியிருந்து அழகிய மென்மையான கரும்புகளை உடைய அந்த திருவாழ்கொழி புத்தூரை நோக்கி சென்று திருநாட்டு அடைந்தார். நீங்கி சென்று நோக்கி இல்லைங்க, நீங்கி சென்று நீங்க சொன்னா அடுத்தது படிங்க. திருச்சிட்டம்பலம். காநாட்டு முள்ளூரை சாரும் போது கண்ணுதலார் எதிர்காட்சி கொடுப்ப கண்டு தூநாள் மென்மலர் கொன்றை சடையார் செய்ய துணை பாதமலர் கண்டு தொழுதேனென்று வானாளும் திருப்பதிகம் வள்வாய் என்னும் வண்டமிழின் தொடை மாலை மலரச் சாத்தி தேனாறு மலர் சோலை மருங்கு சூழ்ந்த திருபெதிர்கொள் பாடியினை எய்தச் சொல் செல்வார் தெளிவுரை. அவ்வாறு காநாட்டு முள்ளூரை பொழுது என்று வந்திருக்கலாம். சேரும் பொழுது நெற்றிக்கண்ணுடைய இறைவர் எதிரே காட்சி தர கண்டு தொழுதேன் என்ற கருத்தை புலப்படுத்தி வானவர் உலகையும் பணிகொளும் இயல்பையுடைய வள்வாய் என தொடங்கும் வளமையுடைய தமிழ் மாலையை அழகு பொருந்த சாத்தினேன் பொருந்திய மலர்கள் நிறைந்த பூஞ்சோலைகள் பக்கத்தில் சூழ்ந்த திரு எதிர்கொள் பாடியை அடையச் செல்லத் தொடங்கி எத்திசையும் தொழுதேத்த மத்த யானை எதிர்கொள் பாடியினை அடைவோம் என்னும் மத்த நிலை திருப்பதிகம் பாடி வந்து செல்வமிகு செழுங்கோயில் இறைஞ்சி நன்னி அத்தமை அடிவணங்கி அங்குவை அருள் பெற்று திருவேள்வி குடியிலெய்தி முத்திதரு பெருமானை துருத்தி கூட முப்பதிலை என்னும் பதிகம் மொழிந்து வாழ்ந்தார். எல்லா திசைகளில் உள்ளவரும் வணங்க துதிக்க மத்த யானை என தொடங்கும் திரு எதிர்கொள் பாடியின் அடைவோம் என்னும் சித்த நிலையான திருப்பதிகத்தை பாடி வந்து அருள் செல்வம் மிக்க செழுந்திருக்கோயிலை வணங்கி சேர்ந்து இறைவரின் திருவடியை வணங்கி அந்த பதியில் தங்கி அருள் விடை பெற்று சென்று திருவேள்விக்குடியில் சேர்ந்து வீடு பெற்றி அளிக்கும் இறைவரை திருத்துருத்தியையும் கூட்டி முப்பதிலை என தொடங்கும் திருப்பதிகம் பாடி துதித்து வாழ்வு பெற்றார். காட்டு நல்வேள்வி கோலங்கருத்துற வணங்கி காதல் நாட்டிய உள்ளத்தோடு நம்பியார் ஊரர் போற்றி ஈட்டிய தவத்தோர் சூழ அங்கு நின்று அன்பு புட்டியாட்கொண்டார் மென்னும் தானங்கள் இறைஞ்சி போந்து நம்பியார் உரர் இறைவர் அங்கு காட்டிய நல்ல திருமண கோலம் தம் உள்ளத்தில் பொருந்த வணங்கி பெருவிருப்பம் ஊன்றிய உள்ளத்துடன் துதித்து பலகாலம் முயன்று செய்த தவத்தையுடைய தொண்டர்கள் சூழ்ந்து வர அங்கிருந்து புறப்பட்டு போய் தன்பால் பிணைத்து தம்மை ஆட்கொண்ட இறைவர் நிலையாய் வீட்டிருக்கின்ற தலங்களை வணங்கி சென்று பாடலன் 3277 எஞ்சாத பேரன்பில் திருத்தொண்டருடன் எய்தி நஞ்சாரும் கரைமுடற்றார் இடம்பலமும் நயந்தேத்தி மஞ்சாரும் பொழில் உடுத்த மலர்த்தடங்கள் புடைசூழும் செஞ்சாலி பயன்மருத திருவாரூர் சென்றடைந்தார். தெளிவுரை. எந்நாளும் குறைவுபடாத பேரன்பு கொண்ட தொண்டருடன் கூடி சென்று நஞ்சு பொருந்திய கரிய கழுத்தையுடைய சிவபெருமானின் பதிகள் பலவற்றையும் சூழ்ந்த
பூம்பொய்கைகள் பக்கங்களில் பொருந்தியுள்ள தென்னல் வயல்கள் மிக்க மருத நிலங்களை உடைய திருவாரூரை போய் அடைந்தார். செல்வமலி திருவாரூர் தேவரோடு முனிவர்களும் மல்கு திருக்கோபுரத்து வந்திறஞ்சி உள்புக்குங் கெல்லையில்லா காதன்மிக எடுத்த மலர் கைகுவித்து பல்கு பெருந்தொண்டருடன் பரமர் முன் அணைந்தார். செல்வன் நிறைந்த திருவாரூரிலே தேவர்களுடன் முனிவர்களும் நெருங்கியுள்ள கோபுரத்தை வணங்கி கோயிலில் புகுந்து அங்கு அளவில்லாத காதல் மிகுதியால் தலைமீது கைகளை குவித்து மிக்க தொண்டர்களுடனே கூடி இறைவரின் திருமுன் சேர்ந்தார். மூவாத முதலாகி நடுவாகி முடியாத சேவாரும் கொடியாரை திருமூலட்டானத்துள் ஓவாத பெருங்காதல் உடன் இறைஞ்சி புறம்போந்து தாவாத புகழ் பரவையார் திருமாளிகை சார்ந்தார். தெளிவுரை எந்த நாளும் முப்பினை அடையாத முதலும் நடுவும் ஆகி முடிதலும் இல்லாத காளைக்குடியுடைய இறைவரை திருமூலத்தானத்தில் ஒளியாத பெருவிருப்புடன் வணங்கி வெளியே வந்து கெடுதலில்லாத புகழையுடைய பரவையாரின் மாளிகையை அடைந்தார். பொங்கு பெரு விரிப்பினோடு குறிகுழலார் பலர் போற்ற பங்கையக்கண் செங்கனிவாய் பறவையார் அடிவணங்கி எங்களையும் நினைந்தருளித்தெனை அம்ப இனிதளித்து மங்கை நல்லார் அவளோடு மகிழ்ந்துரைந்து வைகுநாள் பெருகுமிக்க விருப்பத்துடன் பின்னிய புரிந்த கூந்தலையுடைய தோழியர் துதிக்க தாமரை மலரை போன்ற கண்களையும் சிவந்த கனி போன்ற வாயையுடைய பரவையார் நம்பியாரூருடன் வந்து திருவடிகளில் வணங்கி எங்களையும் நினைத்து எழுந்தருளிய தங்கள் அருளுக்கு யாம் அருள் உடையோமோ என்று சொல்ல அவருக்கு இனிய சொற்களை சொல்லி மங்கை நல்லாரான அவருடனே மகிழ்ச்சியுடன் தங்கியிருந்தார். அந்நாட்களில் நாயனார் முதுகுன்றர் நமக்களித்த நன்னிதியம் தூயமணி முத்தாற்றில் புகவிட்டேம் துணைவரவர் கோயிலின் மாளிகை மேல் பால் குளத்தில் அவரருளாலே போயெடுத்து கொடுபோத பொதுவாய் என புகழ திருமுது குன்றத்தில் சேருமான் நமக்கு தந்த நல்ல நிதியான பொன்மணி தூயமணி முத்தாற்றில் விட்டோம். பொன்னை தூயமணி முத்தாற்றில் விட்டோம். அதை துணைவரான சேருமானின் திருக்கோயில் மாளிகையின் மேற்கு திக்கில் உள்ள கமலாலயம் என்ற குளத்தில் அவரது அருளால் போய் எடுத்துக்கொண்டு வருவதற்கு என்னுடன் வருவாயாக என்று நம்பியாரூரர் உரைத்தார். பாடல் 3282. என்ன அதிசயம் இதுதான் என் சொன்னவாறென்று மின்னடையார் திருமுறுவலுடன் விளம்ப மெய்யுணர்ந்தார். நன்னுதலாய் என்னுடைய நாதனருளாட்குளத்தில் பொன்னடைய எடுத்துனக்கு தருவது பொய்யாதென்று. தெளிவுரை மின்னல் போன்ற இடையுடைய பரவையார் என்ன வியப்பு இது, நீங்கள் சொல்லியவாறுதான் என்னே என்று புன்முறுவலுடன் கூற மெய்யுணர்வுடைய நம்பியாரூரர் நல்ல நெற்றியை உடையவளே, என் நாயகரின் அருளால் இந்த குளத்தில் பொன் முழுவதும் எடுத்து உனக்கு நான் தருவது பொய்க்காது என சொல்லி ஆங்கவரும் உடன்போத வளவிழந்த விரிப்புடன் பூங்கோயிலுன் மகிழ்ந்த புராதனரை புக்கிரஞ்சி ஓங்கு திருமாளிகையை வலம் வந்து உடன் மேலே பாங்கு திருக்குளத்தணைந்தார் பரவையார் துணைவர் அங்கு தம்முடன் அந்த பரவையாரும் வர அளவு கடந்த விருப்பத்துடன் பூக்கோயிலுக்குள் எழுந்தருளியிருக்கும் புனிதரான இறைவர் திருவடிகளை அந்த கோயிலில் புகுந்து வணங்கி
ஓங்கிய மாளிகையை வலமாகச் சுற்றி வந்து பரவையாரின் துணைவரான நம்பியாரூரர் அந்த இடத்தினின்றும் உடனே மேற்கு பக்கத்தில் உள்ள கமலாலய திருக்குளத்தை அடைந்தார். மற்றதனில் வடகீழ்வாள் கரை மீது வந்தருளி முற்றிளையார் தமை நிறுத்தி முனைப்பாடி திருநாடார் கற்றைவார் சடையாரை கைதொழுது குளத்தில் இழிந்து அற்றை நாள் இட்டெடுப்பார் போல் அங்கு தடவுதலும். தெளிவுரை. அந்த குளத்தில் வடகிழக்கு பக்கத்தில் உள்ள கரைக்கு வந்து பரவையாரை நிறுத்தி நம்பியாரூரர் கற்றையான சடையை இறைவரை கையால் வணங்கி தொழுது குளத்திலே இறங்கி அன்றைய தினமே அப்போதே இட்டுவிட்டு எடுப்பவரை போல் அங்கு தடவுதலும். நீற்றழகர் பாட்டு வந்து திருவிளையாட்டில் நின்று மாற்று சம்பொன் குளத்து வருவியாதொழிந்தருள ஆற்றிலிட்டு குளத்தில் தேடுவீர் அருளிதுவோ சாற்றுமெனக் கோற்றடியார் ஒளிந்தருள தனி தொண்டர். திருநீற்றி அணிந்த அடிகளான இறைவர் நம்பியாரூரரின் பாட்டினை விரும்பி திருவிளையாடலை செய்ய எண்ணி மாற்று உயர்ந்த பொன்னை குளத்தில் தேடுவீர் அருளிருந்தவாறு இதுவோ கூறுவீராக என வளையலை அணிந்த பரவையார் கூறியருள ஒப்பில்லாத தொண்டரான நம்பியாரூரர் முன் செய்த அருள் வழியே முருகலர் பூங்குழற்பரவை தன் செய்ய வாயில் நகை தாராமே தாருமென பின் செய்த நூன்மார்வின் பின் வேதியர்தாம் முதுகுன்றில் பொன் செய்தமே நீர் எனப்பதிகம் போற்றி சைத்து மனம் அவிழும் மலர்களைச் சூடிய குந்தலையுடைய பரவையாரின் சிவந்த வாயில் நகை செய்யாதபடி முன்னர் திருக்குன்றத்தில் செய்த அருளின்படியே பொன்னை தந்தருள்வீர் என்னும் கருத்துடன் விளங்கும் பூநூலை அணிந்த மார்பினையுடைய நம்பியாரூரர் திருமுதுகு குன்றத்தில் வீற்றிருக்கின்ற பொன் போன்ற மேனியை உடையவரே எனத் தொடங்கிய திருப்பதிகத்தால் துதித்து. பாடலன் 3287. முட்டைமையோர் அறிய முதுகொன்றில் தந்த பொருள் சட்ட நான் பெறாதொழிந்த தளர்வினால் கையறவாம் இட்டளத்தை வளைதிரே எடுத்தருளும் எனந்திருப்பாட்டு எட்டளவும் பொன்காட்டா தொழிந்தருள ஏத்துவாரம். தெளிவுரை. தேவர் யாவரும் அறியும்படி திருமுதுகுன்றத்தில் தந்த பொருளை விரைவில் நான் பெறாது விட்ட தளர்ச்சியால் வந்த செயலற்ற தன்மையுடைய துன்பத்தை இந்த பரவையாரின் எதிரிலே தீத்தருளும் என்ற கருத்துடைய 8ஆம் திருப்பாட்டின் அளவும் பொன்னை இறைவர் அங்கு வருவித்து காட்டாமல் போனார். நம்பியாரூரர் அதனால் மேலும் துதிப்பாராகி 8 பாட்டு வரைக்கும் பவுன் வரவே இல்லை. ஏத்தாதே இருந்தறியேன் எனும் உலகும் காத்தாடும் அம்பலத்து கண்ணுதலை கூத்தாதன் தந்தருளாய் இக்கோமளத்தின் முன்னன்று நீத்தாரும் தொடர்வரிய நெறி நின்றார் பரவுதலும் எப்போதும் துதிக்காமல் இருந்தறியேன் என்ற கருத்துடன் அத்தொடக்கமுடைய பாட்டினை எல்லா உலகங்களையும் காத்தருள்பவரான அம்பலத்தில் உள்ள நெற்றிக் கண்ணரான இறைவரை அரும் பெருங்கூத்தனே இந்த கோமளமான பரவையாரின் முன் பொன்னை தந்தருள்க என்று நீட்டார்களாகிய துறவியாராலும் தொடர்வதற்கரிய நெறியில் நின்று நம்பியாரூரர் துதிக்கவும். கொந்தவிழ் பூங்கொன்றை முடி கூத்தனார் திருவருளால் வந்தெழு பொந்திரள் எடுத்து வரன்முறையாட்கரை ஏற்ற அந்தரத்து மலர் மாறி பொழிந்தெளிந்த அவனியுளோர் இந்த அதிசயமென்னே யார் பெறுவார் எனத் தொழுதார். தெளிவுரை. கொத்துக்களாய் மலர்கின்ற கொன்றை பூக்களை அணிந்த கூத்தப் பெருமானின் திருவருளால் வந்து தோன்றிய பொற்குவியலை எடுத்து முறைப்படி நம்பியாரூரர் கரையேற
தேவர் உலகத்தினின்றும் பூமழை பொழிந்து விழுந்தது. இவ்வுலகத்தில் உள்ளவர் இந்த அதிசயம் இருந்தவாறு என்னே, இவ்வாறு வேறு யார்தான் பெறவல்லார் எனக் கூறி வணங்கினார். பொன் செய்த மேனினீர் என்பது பதிகத் தொடக்கம். ஞாலம் வியப்பெய்தவரும் நற்கனகமிடையெடுத்து மூலமெனக் கொடுபோந்த ஆணியின் முன்னுரைப்பிக்க நீளமிடற்றவரருளால் உரைதாளப் பின்னும் நடு மாலையனுக்கரியகளல் வளர்த்தினார் வந்தொண்டர். உலகத்தவரெல்லாம் வியப்பு அடையுமாறு வந்த பொன்னின் இடையில் எடுத்து மாற்றுதற்கு மூலமாக தாம் முன்பு மச்சம் எடுத்த வந்த மாற்றணியுடன் ஒப்பிட்டு உரைத்து பார்க்க திருநீலகண்டரான சிவபெருமான் திருவருளால் மாற்று தாழ்ந்திருக்க திருமாலுக்கும் நான்முகனுக்கும் அறிய திருவடிகளை பின்னும் துதிப்பவர் ஆனார். மீட்டும் அவர் பெறவுதலும் மெய்யன்பரின் அன்பர் அன்பில் வரும் பாட்டு வந்து கூத்து வந்தார். படுவாசி முடிவெய்தும் ஓட்டரு செம்பொன்னெடுக்க ஒரு மாவும் குறையாமல் காட்டுதலும் மகிழ்ந்தெடுத்து கொண்டு கரையேறினார். மீண்டும் நம்பியாரூரர் அது பற்றி துதிக்க வேண்டும். உண்மையான அன்பரான அவரது அன்பில் உற்றெடுத்து வரும் பாட்டை மகிழ்ந்து கூத்தாடும் பெருமான் உண்டான குறைவு நீங்கிய மாட்டு உயர்ந்த செம்பொன்னை ஒரு மாப்பொன் தன்மையும் குறையாமல் காட்டவும் மகிழ்ச்சியுடன் கையில் எடுத்துக்கொண்டு நம்பியாரூரர் கரையில் ஏறினார். 1292 கரையேறி பெறவையாருடன் கனகமானதெல்லாம் நிறையே ஆளிற் சுமத்தி நடுநிலை மாளிகை போக்கி திரையேறும் புனத்தடில திருமூலட்டானத்தார் விரையேறு மலர்பாதம் தொழுதணைந்தார் வீதியினில். தெளிவுரை: கரையில் ஏறிச் சென்று பொன்னையெல்லாம் வரிசைப்பட ஆண்களின் மேல் சுமையாய் ஏற்றுவித்து பறவையாருடன் பெரிய நிலையுடைய மாளிகையில் செல்லும்படி அனுப்பி அலைவீசும் கங்கையை தாங்கிய தடையுடைய திருமூலத்தானேஸ்வரரின் மணமுடைய தாமரை மலர் போன்ற திருவடிகளை சென்று வணங்கி அதன் பின்பு சுந்தரர் திருவீதியில் வந்தருளினார். வந்திரு மாளிகையின் உட்புகுந்து மங்கள வாழ்த்து அந்தமிலா வகையேத்தும் அளவிறந்தார் ஒளி சிறப்ப சிந்தை நிறை மகிழ்ச்சியுடன் இளையாருடன் அமர்ந்தார். கந்தமலி மலர்ச்சோலை நாவலர் காவலனார் வந்து பறவையாரின் மாளிகைக்குள் புகுந்து அளவில்லாத பேர்கள் எல்லையில்லாத வகையினால் ஏத்தும் மங்கள வாழ்த்து ஒளி விளங்கி ஒலிக்க மணங்கமிழும் பூக்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த திருநாவலூர் தலைவரான சுந்தரர் மன நிறைவான மகிழ்ச்சியோடும் பறவையாருடனும் விரும்பி தங்கியிருந்தார். அணியாரூர் மணிப்புற்றில் அமர்ந்தருளும் பரம்பொருளை பணிவார் அங்கொரு நாளில் பாராட்டும் திருப்பதிகம். தனியாத ஆனந்தம் தலை சிறப்ப தொண்டருடன் துணிவாய பேரருள் வினவித் தொழுதாடி பாடுவார். தெளிவுரை: அழகிய திருவாரூர் தலத்தில் மணிப்புற்றில் இடமாக விரும்பி வீற்றிருக்கின்ற பெருமானை பணிபவரான நம்பியாரூரர் அங்கு ஒரு நாளில் இறைவரை போற்றுகின்ற திருப்பதிகத்தில் தனிவற்ற ஆனந்தம் மேல் எழுத்திருத்தொண்டருடன் ஆணையின் மேல் திருத்தொண்டருடன் துணிவுபட பேரருளின் திறங்களை தனித்தனி வினவுகின்ற வகையினால் வணங்கியும் ஆடியும் பாடுவாருமாகி நம்பியாரூரர் பன்னிறையும் வகை பாரு தாங்கியன எடுத்தருளி எண்ணிறையும் மனக்களிப்பால் உலகம் மயிர் முகிழ்ப்ப கண்ணிறையும் புனல் பொழிய கரை கந்த ஆனந்தம் எண்ணிறைந்தபடி தோற்ற ஏத்தி மகிழ்ந்தின் புட்டார்
பண்ணினிசை நிறைவு கொள்ளும்படி பாரு தாங்கி எனத் தொடங்கி உள்ளத்துள் நிறைந்த மகிழ்ச்சி பொருந்த திருமேனியில் மயிர்கூச்சு செறிப்பு கொள்ளவும் கண்கள் நிறைய நீர் சொரியவும் அளவில்லாத ஆனந்தம் எண்ணிறைந்தபடி தோன்றவும் துதித்து மகிழ்ந்து இன்பம் அடைந்தார். இன்புற்றுங் கமர் நாளில் ஈறில் அருமறை பெறவும் வன்புற்றில் அரவணிந்த மன்னவரான அருள் பெற்றே அன்புற்ற காதலுடன் அளவிறந்த புறபதியும் பொன்புற்று என்றிட ஒளிரும் சடையாரைத் தொழப்போவார் இன்பம் அடைந்து அங்கு தங்கியிருக்கும் நாளில் எல்லை இல்லாத வேதங்கள் துதித்து ஏத்துகின்ற வலிய புற்றின் பாம்பை அணிந்த மன்னவரின் திருவருள் விடைபெற்று அன்பால் நிறைந்த பெருவிருப்பத்துடன் அளவில்லாத மற்ற பதிகளிலும் பொன்னின் ஒளியும் கருமையுடையது என்னும் ஒளிமிக்கு விளங்கும் சடையுடைய இறைவரை வணங்குவதற்கு செல்பவராய் பாடலன் 3297. பரிதனமும் உடன்போத பாங்கமைந்த பதிகள் தோறும் கரியுரிவை புனைந்தார்தம் கடல் தொழுது மகிழ்ந்தேத்தி துரிதறினற் பெருந்தொண்டர் நல்லாறு தொடுவதற்கு புரிவுரிமை திருத்தொண்டர் எதிர்கொள்ள புக்கணைந்தார். தெளிவுரை: தம் பரிவாரங்களும் உடன்பெற பக்கங்களில் உள்ள பதிகள் எங்கும் போய் யானைத்தோலை உரித்த இறைவரின் திருவடிகளை வணங்கி மகிழ்ச்சியுடன் துதித்து குற்றமில்லாத நல்ல தொண்டரான நம்பியாரூரர் திருநள்ளாற்றை தொழுவதற்கு எண்ணிச் சென்று சிவ சிந்தனை மறவாத உண்மை திருத்தொண்டர்கள் எதிர்கொண்டு வரவேற்க அங்கு புகுந்து சேர்ந்தார். விண்தளவு கோபுரத்தை பணிந்து கரமேல் குவித்து கொண்டு புகுத்தண்ணலார் கோயிலினை வலம் செய்து மண்டிய பேரன்பினோடு மன்னு திருநள்ளாரர் புண்டரிகச் சேவடி கீழ் பொருத்த நிலை இசை பணிந்தார். நம்பியாரூரர் வானத்தை அளவ உயர்ந்த கோபுரத்தின் முன்பு நிலமுற விழுந்து வணங்கி எழுந்து கைகளை உச்சி மீது குவித்து கொண்டு உள்ளே போய் புகுந்து கோயிலை வலமாக சுற்றி வந்து மிக்க பேரன்புடன் நிலை பெற்ற திருநள்ளாட்டு இறைவரின் தாமரை போன்ற அழகிய திருவடிகளில் பொருந்துமாறு நிலத்தில் வீழ்ந்து வணங்கினர். அங்கணரை பணிந்தேத்தி அருளினால் தொழுது போய் மங்குலனி மணிமாடத் திருக்கடவூர் வந்தெய்தி திங்கள் வளமுடியார் தந்திருமயானமும் பணிந்து பொங்குமிசை பதிகம் மறுவார் கொன்றை எனப் போற்றி. தெளிவுரை: சுந்தரர் இறைவரை வணங்கி துதித்து விடைபெற்று தொழுது போய் மேகங்கள் பொருந்தும் அழகிய மாடங்கள் நிறைந்த திருக்கடவூர்னை அடைந்து சேர்ந்து பிறைச்சந்திரன் வளர்வதற்கு இடமான திருமுடியை உடைய இறைவரின் திருக்கடவூர் மயானத்தையும் வணங்கி மேல் மேல் பொங்கும் இசையுடைய பதிகத்தை மறுவார் கொன்றை எனத் தொடங்கி துதித்து திருவேட்டானத்து தேவர் பிரான் சினக்கூற்றின் பொருவீரத் தொலைத்தகழல் பணிந்து பொடியார் மேனி பெருவீரத்தழல் மாலை புனந்தேத்தி மலை வளைத்த பெருவீரர் வலம்புறத்து பெருகார்வத்தோடும் சென்றார். திருக்கடவூர் திருவீரட்டனத்தில் வீற்றிருக்கும் தேவதேவரின் சினம் பொருந்திய யமனின் போரிடும் வீரத்தை தொலைத்த திருவடியை பணிந்து பொடியார் மேனி எனத் தொடங்கும் அன்புமிக்க தமிழ் மாலையை பாடி துதித்து சுந்தரர் பொன் மலையை வில்லாக வளைத்த பெருவீரரான சிவபெருமான் வீட்டிருக்கும் திருவலப்புறத்திலே பெருகிய ஆர்வத்துடன் போய்ச் சேர்ந்தார். வரையோடு நிகர் புரிசை வலம்புறத்தார்களல் வணங்கி உரையோசை பதிகமென இனியோதி போய்ச்சங்க நிறையோடு
துமி தூபமணி தீப நித்திலம் பூந்திரையோதங் கொண்டுரஞ்சும் திருச்சாய்க்காடு எய்தினர். மலை போன்ற மதிலையுடைய திருவலம்புரத்தில் வீற்றிருக்கும் இறைவரின் திருவடிகளை வணங்கி சொல்லும் பொருளும் ஒத்து பொருந்தும் எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை பாடி மேலே சென்று சங்கு வரிசைகளான வாத்தியங்களுடன் அலைநுரை திவலைகளான தூபத்தையும் நவமணிகளாலான தீபத்தையும் அலைகள் என்னும் கைகளால் எடுத்துக்கொண்டு வழிபாடு செய்வதற்கிடமான திருச்சாய்க்காட்டை அடைந்தார். பாடல் எண் 3302. தேவர் பெருமான் தன்னை திருச்சாய்க்காட்டி நிற்பணிந்து பாவலர் செந்தமிழ் மாலை திருப்பதிகம் பாடி போய் மேவலர் தம் புறமெரித்தார் வெண்காடு பணிந்தேத்தி நாவலர் காவலர் அடைந்தார் நனிவள்ளி திருநகரில். தெளிவுரை: நாவலர் பெருமானான சுந்தரர் தேவர்களின் பெருமானை திருச்சாய்க்காட்டில் வணங்கி பாக்களின் தன்மை விளங்கும் செந்தமிழ் மாலையான திருப்பதிகத்தை பாடி மேலே சென்று பகைவர்களின் திருவெண்காட்டை வணங்கி துதித்து அதன் பின்னர் போய் திருநனி பள்ளத் திருநகரத்தை அடைந்தார். நனிவள்ளி அமர்ந்த பிரான் களல் வணங்கி நத்தமிழன் புனித நரந்தொடை புனைந்து திருச்செம்பொன்பள்ளி முதல் பனிமதிச்சேர் சடையார்தம் பதிபலவும் பணிந்து போய் தனி விடைமேல் வருவாரதம் திருநென்றியூர் சார்ந்தார். திருநனி பள்ளியுள் விருப்பத்துடன் வீட்டிருக்கின்ற இறைவரின் திருவடிகளை வணங்கி நல்ல தமிழின் இனிய தூய நல்ல மாலையை பாடி திரு செம்பொன்பள்ளி முதலாக குளிர்ந்த பிறைச்சந்திரனை சூடிய சடையை உடைய இறைவரின் பல பதிகளை வணங்கி சென்று ஒப்பில்லாத காளையின் மேல் வரும் இறைவரும் திருநின்றியூரைச் சேர்ந்தார். நின்றியூர் மேயாரை நேயத்தால் புக்கிழஞ்சி ஒன்றிய அன்புள்ளுருகப் பாடுவார் உடைய அரசென்றும் முலகிடர் நீங்க பாடிய 700 அன்று சிறப்பித்தல் சொல் திருப்பதிகம் அருள் செய்தார். திருநின்றியூரில் வீற்றிருப்பவரை அன்புடன் உள்ளே புகுந்து வணங்கி பொருந்திய அன்பினால் உள்ளமானது உருக பாடுவாராகி ஆளுடைய அரசுகள் எதிர்காலத்தும் உலகம் துன்பம் நீங்கி இன்பமடையுமாறு பாடிய 700 பதிகங்களை பற்றி பாராட்டி போற்றி அழகிய சொற்களால் அமைந்த திருப்பதிகத்தை பாடினர். அப்பதியில் அன்பருடன் அமர்ந்த கல்லல்வார் அகலிடத்தில் செப்பரிய புகழ் நீடூர் பணியாது செல்பொழுதில் ஒப்பரிய உணர்வினால் நினைந்தருளித் தொழலுருவார் மெப்பொருள் வந்தமிழ் மாலை விளம்பியே மீண்டணைந்தார். அந்த தலத்தில் அன்பர்களுடன் தங்கியிருந்து மேலே புறப்பட்டு செல்வராய் சொல்லற்கரிய புகழ் நீடுருளை பணியாமல் செல்லும் போது ஒப்பில்லாத மெய்யுணர்வால் நிறைந்து வந்த தொழுவதை மேற்கொள்பவரான நம்பியாரூரர் மெய்ப்பொருளையுடைய வளமையான தமிழ் மாலை பதியம் பாடி திரும்ப வந்தடைந்தார். மடலாரும் புனல் நீடூர் மருவினர் தாழ் வணங்காது விடலாமேனும் காதல் விருப்புறும் அத்திருப்பதிகம் அடலார் சூலப்படையார் தமைப்பாடி அடிவணங்கி உடலாரும் மயிர்ப்புலகம் மிக பணிந்து அங்கு குறைகின்றார். இதழ்கள் பொருந்திய மலர்ந்த நீர்கள் நிறைவளமுடைய திரு நீடூரில் பொருந்தி வீட்டிருக்கும் இறைவரின் திருவடிகளை வணங்காமல் விட்டு போகலாமோ என்னும் ஆசையை புலப்படுத்திடும் விருப்பம் அமைந்த திருப்பதிகத்தால் வல்லமையுடைய சூலப்படையுடைய சேருமானின் திருவடிகளை பாடி நிலத்தில் வீழ்ந்து வணங்கி மேன்மேலும் அதிகரிக்கும் விருப்பத்துடன் திருப்பதிகம் பாடி துதித்தார். பாடலன் 3307. அங்கண்ணினிதமந்தருளால்
திருப்புன்கூர் அணைந்திறங்கி கொங்கலரும் மலத்தோலை திருக்கோல காணைய கங்கை தடை கிறந்தவர் தாம் எதிர்காட்சி கொடுத்தருள பொங்குவிருப்பால் தொழுது திருப்பதிகம் போற்றி தைப்பார். தெளிவுரை. அங்கு இனிதாய் தங்கி அருள்விடை பெற்று திருப்புன்கூரில் போய் வணங்கி மேலே தன்று மனம் மிகுந்த சோலை சூழ்ந்த திருக்கோலக்காவை அடையவே கங்கையாற்றை சடையிலே கொண்ட சிவபெருமான் நகரத்தில் காட்சி தந்தருள மேன்மேல் அதிகரிக்கின்ற மிக்க விருப்பத்துடன் தொழுது திருப்பதிகம் பாடி வணங்கலானார். ஞான சம்பந்தர் திருக்கைகளால் ஒற்றி பெருகார்த்தவத்துடன் பாட பிஞ்ஞானார் கண்டிறங்கி அருளாலே திருத்தாளம் அளித்தபடி சிறப்பித்து பொருள் மாலை திருப்பதிகம் பாடியே போற்றி செத்தார். திருஞான சம்பந்தர் தம் திருக்கையால் தாள இசை திருக்கைகளால் தாள இசை ஒத்தறுத்து பெருகும் ஆர்வத்துடனே பாட இறைவர் அதற்கண்டு இறங்கி திருவருளால் பொன் தாளம் தந்தருடைய தன்மையை பாராட்டி துதித்து மெய்ப்பொருள் விளங்கும் மாலையான திருப்பதியத்தை பாடி துதித்தார். மூவாத முழு முதலார் முதற்கோலக்கா அகன்று தாவாத புகழ் சண்பை வலம் கொண்டு தாழ்ந்திறைஞ்சி நாவார் முத்தமிழ் விரகர் நற்பதங்கள் பரவிப்போய் மேவார்தம் புறம் செற்றார் குருகாவூர் மேவுவார். தெளிவுரை. எக்காலத்தும் முதுமை அடையாத முழு முதல்வரான இறைவரின் சிறந்த திருக்கோலக்காவை அகன்று கிடாத புகழையுடைய சீகாழிப்பதியை வலமாகச் சுற்றி வந்து நிலத்தில் பொருந்த வீழ்ந்து வணங்கி நாவார்ந்த முத்தமிழ் வல்லுனரான திருஞான சம்பந்தரின் திருவடிகளை வணங்கிச் சென்று பொருந்தாத பகைவர்கள் வாழும் முப்புறங்களையும் அளித்த சிவபெருமானின் திருக்குருகாவூரை சேரலானார். உன்னீரின் வேட்கையுடன் ஒரு பசியால் மிக வருந்தி பன்னீர்மை மொழிப்பறவையார் கொழுனர் வரும் பாங்கர் கண்ணீடு திருநுதலார் காதலவர் கருத்தறிந்து தண்ணீரும் பொதிசோறும் கொண்டு வழிச்சார்கின்றார். பரகன் நீர் வேட்கையுடன் பொருந்திய பசியாலும் மிகவும் வருந்தி பொன்னின் நீர்மையுடைய மொழியுடைய பரவியாரின் கணவரான நம்பியாரூரர் வரும் பக்கத்தில் கண் பொருந்திய நெற்றியுடைய இறைவர் தம்மிடம் பக்தியுடைய நம்பியாரூரரின் கருத்தை அறிந்தவராதலால் தண்ணீரையும் கட்டுச்சோற்றையும் தம்முடன் கொண்டு அந்த வழியில் சார்பவராய் வேனிலுருவையில் வம்மை தணிப்பதற்கு விரை குளிர்மென் பானல் மலர் தடம் போலும் பந்தரொரு பாலம் அமைத்தே ஆனமறை வேதியராய் அருள் வேடங்கொண்டிருந்தார் மானமருந்திருக்கரத்தார் வந்தொண்டர் தம்மை பார்த்து பேனிற் காலத்தில் பொருந்து வெயிலின் வெப்பத்தினை தணிப்பதற்கு மனமும் குளிர்ச்சியும் உடைய மென்மையான செங்கலில் நீர் பொகியை போன்ற பந்தலை ஒரு பக்கத்தில் அமைத்து மாண்பொருந்திய கையுடைய இறையவர் மறையந்தனராய் அருளுடைய திருக்கோலத்தை மேற்கொண்டு நம்பியாரூரர் வருவதை எதிர்பார்த்து காத்து இருந்தார். பாடலன் 3312. குருகாவூர் அமர்ந்தருளும் குழகர் வழிபார்த்திருப்ப திருவாரூர் தம்பிரான் தோழர் திருத்தொண்டருடன் வருவார பந்தரிடை பூந்து திருமறையவர் வாழ் பெருகார்வன் செலவிருந்தார் சிவாய நமவின பேசி. தெளிவுரை. திருக்குருகாவூரில் விருப்பத்துடன் வீற்றிருக்கும் குலகரான சிவபெருமான் முன் சொன்னவாறு நாவலூர் நம்பி வரும் வழியினை எதிர்பார்த்திருந்தார். திருவாரூரில் உள்ள தம்பிரான் தோழரான சுந்தரர் அடியார்களுடன் வருபவர் அந்த பந்தருள் புகுந்து அந்தணர் கோலத்தில் அங்கு இருந்த இறைவரிடம் மிக்க ஆர்வம் சென்றதால் அவர் அருகே சிவாய நம என கூறி அமர்ந்தார்.
ஆல நிலக்கீழிருந்தார். அவர் தம்மை எதிர்நோக்கி, சால மிக பசித்தீர், இப்பொதிசோறு தருகின்றேன், காலம் இனி தாழாமே கைக்கொண்டின் இனி இனிதருந்தி ஏல நறுங்குளிர் தண்ணீர் குடித்திளைப்புத்தீர தீர என வட ஆலமரத்தில் பொற்றி குடித்திளைப்புத்தீர என புத்தீரென குடித்திளைப்புத்தீர என வட ஆலமரத்தின் கீழ் இருந்தவரான சேருமான் முன்கூறியவாறு நம்பியாரூரரை எதிர்நோக்கி, நீர் அதிகமாகவும் பசியுடனும் உள்ளீர். என்னிடம் இந்த கட்டிச்சோற்றை தருகிறேன். இனியும் காலந்தாழ்க்காமல் இதை பெற்று இங்கு இனிதாய் உண்டு பொருந்தும்படி நல்ல குளிர்ந்த தண்ணீரை குடித்து இளைப்பை தீர்த்து கொள்க என்று கூற, வெண்தொண்டர் அது கேட்டு மறை முனிதரும் பொதிச்சோறு வெண்தொண்டர் இன்று நமக்கு எதிர்விலக்கலாகாதென்று இசைந்தருளி, பொன்றையங்கு நூல் மார்பர் தரும் பொதிசோர் அது வாங்கி சென்று திருத்தொண்டருடன் திருவமுது செய்தருளி. தெளிவுரை. வன்தொண்டரான சுந்தரர் அதை கேட்டு அந்தணரான இவர் தருகின்ற கட்டுச்சோற்றை கைக்கொள்ள இசையாது என்று மறுப்பது நமக்கு தகாது என்று எண்ணி, இசைந்த அழகிய பூநூலை அணிந்த மார்பையுடைய இறைவர் தந்த கட்டுச்சோற்றை பெற்று தம்முடன் வந்த அடியாருடன் உண்டார். என் நிறைந்த பெருசனங்கள் எல்லாரும் இனிதருந்த பண்ணிய பின் நம்மருங்கு பசித்தணைந்தார்களும் மருந்த, உன் நிறைந்த அறமுதாய் ஒரு காலம் உலவாதே புண்ணிய நாள் தாமளித்த பொதிசோறு பொழிந்ததால் எண்ணில்லாத பரிவாரங்கள் எல்லாரும் இனிதாய் உண்ணச் செய்த பின்பு அந்த பக்கத்தில் பசித்து வந்தவர்களும் உண்ண, உள்ளே நிறைந்த உணவு போல் ஒரு சிறிதும் ஒரு காலம் குறைவு அடையாது புண்ணிய மறையவர் வந்த கட்டுச்சோறு விளங்கிற்று. சங்கரனார் திருவருள் போல் தண்ணீரின் சுவையார்ந்து பொங்கி வரும் ஆதரவாளவர் நாமம் புகழ்ந்தேத்தி, அங்கு அயர்வாள் பள்ளி அமர்ந்து அருகணைந்தார் கழுந்து துயில கங்கை சடை கரந்தார் அப்பந்தரோடும் தாங்கு அறந்தார். இறைவரின் திருவருளை போல குளிர்ந்த தண்ணீரையும் பருகி அதன் சுவையும் நிறைந்து மேன்மேலும் அதிகரித்து எழுகின்ற அன்பாள் அவரது திருப்பெயரான திருவைந்தெழுத்தை புகழ்ந்து போற்றி அங்கு உடல் இளைப்பால் நம்பியாரூரர் உறக்கம் கொண்டார். பக்கத்தில் இருந்தவர்களும் உறங்கினர். கங்கையை சடையில் தரித்த சிவபெருமான் அந்த பந்தலுடனே தாமும் மறைந்து அருளினர். 3317 சித்த நிலை தெரியாத திருநாவலூர் மன்னர் அத்தகுதியினிற் பள்ளியுணர்ந்தவரை காணாமை, இத்தனையா மாற்றை அறிந்திலேன் எனவெடுத்து மெய்த்தகைய திருப்பதிகம் விளம்பியே சென்றடைந்தார். தெளிவுரை. உள்ள நிலையில் சற்று மாறுபாடில்லாத திருநாவலூர் தலைவரான நம்பியாரூரர் உறக்கத்தினின்று எழுந்து அந்த வேதியரை காணாமல் போக, இத்தனையா மாற்றம் அறிந்திலேன் என தொடங்கி மெய்மை வாய்ந்த திருப்பதிகத்தை பாடியவாறே திருக்குருகாவூரை போய் சேர்ந்தார். குருகாவூர் அமர்ந்தருளும் குலகனார் கோயிலினு கருகார் பொற்கோபுரத்தை அணிந்து இறைஞ்சி உள்புக்கு வருகாதல் கூற வலங்கொண்டு திருமுன் வணங்கி பருகாவின் அமுதத்தை கண்களாற்பருகினார்.
திருக்குருவகாவருள் விரும்பியிருந்து அருள் செய்கின்ற இறைவன் திருக்கோயிலுக்கு அருகில் சார்ந்து நிறைந்த அழகிய கோபுரத்தைச் சேர்ந்து வணங்கி உள்ளே புகுந்து நிரம்பிய காதல் மிக பலமாக சுற்றி வந்து இறைவரின் திருமுன்பு வணங்கி முன் பருகப்படாத இனிய அமுதம் போன்ற சுவேருமானை கண்களினால் பருகினர். கண்ணாந்த இன்னமுதை கையாரத் தொழுதிறஞ்சி பண்ணாந்த திருப்பதிகம் பாடியே பணிந்தேத்தி உள்நாடும் பெருங்காதல் உடையவர் தாம் புறத்தெய்தி நன்னார்வத் தொண்டருடன் அங்கினிது நயந்திருந்தார். தெளிவுரை. கண்ணறைய நுகருமாறு விளங்கிய இனிய அமுதம் போன்ற சிவபெருமானை கைகள் குளிரத் தொழுது வணங்கி பண்ணிறைந்த திருப்பதிகத்தை பாடி வணங்கி தொழுது உள்ளத்தில் சிவயோகி நிலையில் நாடி நுகரும் பெரும்பத்தியுடைய நம்பியாரூரர் வெளியே வந்து பொருந்திய அன்பு மிகவும் விருப்புடைய தொண்டருடன் கூடி அப்பதியெடுத்து இனிதாய் விரும்பி எழுந்தருளி இருந்தார். அந்நாளில் தம்பெருமான் அருள் கூட பணிந்தகன்று மின்னார் செஞ்சடை முடியார் விரும்புமிடம் பல வணங்கி கண்ணாடும் மயில் புடை சூழ் களிப்பாலை தொழுந்தேத்தி தென்னாவலூர் மன்னர் திருத்தில்லை வந்தடைந்தார். தென்னாவலூரு தோன்றிய தலைவரான நம்பியாரூரர் அந்நாளில் தம் இறைவரின் அருள்விடை பெற்று பணிந்து அங்கிருந்து நீங்கிச் சென்று ஒளி விளங்கும் சடையுடைய இறைவர் விரும்பி வீற்றிருக்கின்ற தலங்கள் பலவற்றையும் வணங்கிய வண்ணம் கல்லால் ஆன அழகிய மதில் பக்கத்தில் சூழ்ந்த திருக்களிப்பாலையை வணங்கி துதித்து திருத்தில்லை நகரத்தை வந்து அடைந்தார். ஓம் ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. வளமுடன்.